வணக்கம், வெல்கம் டு ரிஸ்டோர் தமிழ். நம்ம ரொம்ப நாளாக Yamaha தரப்புலேருந்து எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு ப்ராடக்ட் இந்த Yamaha XSR 155. அது இப்போ ஃபைனலாக நம்மளோட இந்தியன் மார்க்கெட்டில் Yamaha லான்ச் பண்ணிட்டாங்க. அந்த வெஹிக்கிள் எப்படி இருக்குது, இன்ஜின் ஸ்பெக், அது மாதிரி விஷயங்கள், அதுக்கடுத்து மைலேஜ், ப்ரைஸிங்ன்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்த்து முடிப்போம். பார்க்க முன்னாடி சின்ன யூஸ் லைக் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி அதை தட்டி விட்டிங்கன்னா அது மாதிரி சூப்பர் ஃபண்டினாட்ட மொபைல் கண்டென்ட்ஸ் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். சரி, வாங்க இப்போ நம்ம அதிகமாக அவசரமாக அப்படிக்குள்ளே போகலாம். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் விஷயம், உங்களுக்கு டிசைன் அண்ட் ரோட் அப்பியரன்ஸ் வைஸ் பொறுத்தளவுக்கு ரியலி இந்த ஒரு வெஹிக்கிள் வந்து அந்த ஒரு ரெட்ரோ ஃபிட்டட் ஸ்டைலில் நல்ல ஒரு கிளாசிக்கான ஒரு சூப்பரான அந்த ஒரு கெஃபே ரேசர் டோனிங்லேயே இருக்குதுன்னு சொல்லலாம். ரியலி ஆன் ரோட் ப்ரெசன்ஸில் நான் எதிர்பார்த்ததையும் விட நல்லா இருக்குது. சொல்லப்போனால் அப்படி இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் இந்த அதே XSR நம்மளோட இந்தியன் மார்க்கெட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்கன்றது தான் ஒரு நல்ல விஷயமே. ஏன்னா எப்போதுமே இந்தியன் மார்க்கெட்டில் லான்ச் பண்ணாங்கன்னப்ப மேபி ஏதாவது சேஞ்சஸ் பண்ணி இது பண்ணுவாங்க. பட் ஆனால் இந்த இடத்துல அது பண்ணல. உங்களுக்கு டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு ரியலி நல்ல ஒரு சூப்பரான ஒரு கிளாசிக்கான ஒரு ரெட்ரோ ஃபிட்டடான அந்த ஒரு கெஃபே ரேசர் ஸ்டைலிங்கிறது இந்த ஒரு வெஹிக்கிள் கிட்ட இருக்குது. ஆன் ரோட் ப்ரெசன்ஸில் நிச்சயமாக நல்லா இருக்குது, அதில் உங்களுக்கு டவுட் இல்லை. அது இல்லாமல் இந்த வெஹிக்கிளுடைய டிசைன் வந்து அந்த ஒரு கெஃபே ரேசர் ஸ்டைலிங்கில் இருக்கிறதுனால உங்களுக்கு வெஹிக்கிள் ஓட்டுறதுக்கும் ஸ்போர்ட்டியராக இருக்கும். அட் த சேம் டைமில் உங்களுக்கு வந்து லாங் ட்ரைவ் அது மாதிரி விஷயங்களுக்கும் ஒரு பெஸ்ட்டான ரேஞ்சில் தான் இருக்கும். அதுக்கடுத்து நம்மளுக்கு இன்ஜின் அண்ட் அடுத்து மெக்கானிக்ஸ் மாதிரி விஷயங்கள்லாம் பொறுத்தளவுக்கு இந்த இடத்துல நான் புதுசாக சொல்லும்படிலாம் எந்த விஷயமும் கிடையாது. நம்மளோட இந்தியன் மார்க்கெட்டில் ஆல்ரெடி இருக்கிற இந்த MT-15 நினைக்காம R15 இருக்கிற அதே சேம் இன்ஜினை தான் இந்த இடத்துல உங்களுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆமாங்க, 155cc லிக்விட் கூல்டு VVA டெக்னாலஜி இருக்கக்கூடிய அந்த ஒரு இன்ஜின் தான் வித் 6-speed கியர்பாக்ஸ் அண்ட் ஸ்லிப்பர் அண்ட் டெசிஷன்ஸ் கிளச்சு. பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், அரௌண்ட் ஒரு 18 bhp ஆஃப் பவரும், அதுக்கு அடுத்துன்னு பார்த்தோன்னா உங்களுக்கு அரௌண்ட் ஒரு 14 Nm ஆஃப் டார்க்கு. அதான் யூஸ்வலாக அந்த வெஹிக்கிள் இருக்கிற அதே பவர் தான் இந்த இடத்துலையும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. டாப் ஸ்பீடு ஒரு 150 km அது மாதிரி வரைக்கும் போகும். நம்ம MT அண்ட் R15 இருக்க அதே பவரை இந்த வெஹிக்கிளும் எதிர்பார்க்கலாம்ன்றப்ப உங்களுக்கு மைலேஜ்லையும் பெஸ்ட்டாக இருக்குன்ற ஒரு டவுட் வரும். ஆமாங்க, இந்த வெஹிக்கிளும் நல்ல மைலேஜ் தரக்கூடிய ஒரு வெஹிக்கிள் தான். கம்பெனி ரிப்போர்ட்டட் ஒரு 45 வரைக்கும் சொல்கிறாங்க. பட் நீங்கள் ஒரு டீசெண்டான டீசல் மெயின்டைன் பண்ணுறப்ப நிச்சயமாக ஒரு பெட்டரான ஒரு மைலேஜ்ன்றதை நீங்கள் இந்த ஒரு வெஹிக்கிள் கிட்டேருந்து எதிர்பார்க்கலாம். அதுக்கு அடுத்துன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், நெக்ஸ்ட் நம்ம இப்போ இந்த வெஹிக்கிளுடைய அந்த ஒரு பிரேக்கிங் செட்டப் பற்றி பேசினா அதுலேயும் எப்போதுமே பண்ணுற மாதிரி தான். ஃப்ரண்ட் அண்ட் பேக் போத் உங்களுக்கு டிஸ்க் பிரேக் வித் டுவெல் சேனல் ABS அதெல்லாம் உங்களுக்கு குறை கிடையாது, நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஓரளவு பார்க்கும்போது குறைன்னு சொல்லும்படி இந்த வெஹிக்கிள் எதுவும் கிடையாது. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரும் கொஞ்சம் யூனிக்காக ஒரு ரவுண்ட் ஷேப் அது மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணி நல்லாவும் ஃபீச்சர்ஸ்லையும் உங்களுக்கு எட்டு வந்திருக்காங்க. ஓவராலாக நல்ல ஒரு சூப்பரான ஒரு வெஹிக்கிளாகவே இருக்குது. ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு அரௌண்ட் ஆண்டர் ப்ரைஸிங்கே 1,80,000 தான் வருதுன்றப்ப ரியலி ப்ரைஸிங்கும் என்னை பொறுத்தளவுக்கு ஒரு பெஸ்ட்டான ரேஞ்சு தான் இந்த ஒரு வெஹிக்கிள் உங்களுக்கு எட்டு வந்திருக்காங்கன்றப்ப ரியலி ஒரு சூப்பரான ஒரு விஷயமாகவே நம்மளுக்கு தெரியுது. ஓரளவு ஒரு நல்ல ரீசனபிள் ப்ரைஸிங்கில் நல்ல பெர்ஃபார்மன்ஸோட ஒரு நல்ல கெஃபே ரேசர் வெஹிக்கிள் எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த Yamaha XSR 155 ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். சரி, வாங்க இப்போ நம்ம இந்த வீடியோவை முடிச்சுப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை. See you later.